Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட் மேட்ச் டைப்ஸோட கண்டினியூவேஷன் தான். ஸோ இன்னைக்கு நம்ம ஃப்ரேஸ் மேட்ச் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராட் மேட்ச் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரேஸ் மேட்ச் கீவேர்டை நம்மளுடைய கேம்பெயினில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ யூசரோட சர்ச் கொரியில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற கீவேர்ட் எக்ஸாக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற கீவேர்ட் நீங்கள் உங்களுடைய கீவேர்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கீவேர்ட் யூசரோட சர்ச் ஃப்ரேஸில் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைனா அந்த கீவேர்டுக்கான க்ளோஸ் வேரியன்ட் யூசரோட சர்ச் கொரியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஆட் வந்து அப்பியர் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய கீவேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த ஃப்ரேஸ் ஆட் பண்ணாலும் உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இன் சென்னை அப்படின்னு தேடினாலும் உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். நம்மளுடைய கீவேர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஷஃபிள் ஆகாம யூசரோட சர்ச் கொரியில இருந்துச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பா நம்மளுடைய ஆட் வந்து அப்பியர் ஆகும். அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி உங்களுடைய கீவேர்டோட க்ளோஸ் வேரியண்ட்டுக்கும் உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய கீவேர்டுக்கான சிங்குலர் ஃப்ளோரல் ஃபார்ம்ல யூசர் தேடுறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கும் கூகுள் ஆட்ஸ் உங்களுடைய ஆடை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய கீவேர்டை மிஸ்பெல் பண்ணி கூகுளில் தேடினாலும் உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ரேஸ் மேட்ச் கீவேர்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த 4 விஷயத்த கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்காங்க. அடுத்து ஸோ ப்ராட் மேட்ச்சில் நம்ம ஒவ்வொரு லைனுக்கு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரேஸ் மேட்ச்லையும் நம்ம ஒரு லைனுக்கு ஒரு கீவேர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே கொட்டேஷன் மார்க் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டபுள் கோட்குள்ளே நம்ம எது கொடுத்தாலும் அது ஃப்ரேஸ் மேட்ச் கீவேர்டாக கூகுள் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ரேஸ் மேட்சை யூஸ் பண்ணுறதுனால நம்மளால வைடர் ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். நிறைய கிளிக்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன் நம்மளுடைய கேம்பெயினுக்கு வந்து கிடைக்கும். ஈவன் இருந்தாலும் நம்மளுடைய டார்கெட்டிங் ஸ்பெசிபிக் அண்ட் ரெலவெண்ட் ஆடியன்ஸுக்கு மட்டும் தான் கூகுள் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ ப்ராட் மேட்ச் யூஸ் பண்ணும்போது அது வைடா ரீச் ஆகும். ஆனால் இர்ரெலவெண்ட் ஆடியன்ஸ்க்கும் டிஸ்பிளே ஆகும். ஆனால் ஃப்ரேஸ் மேட்ச் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய கீவேர்ட் எக்ஸாக்டா யூசரோட சர்ச் கொரியில் இருந்தால் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகிறதுனால டார்கெட் பண்ணியிருக்கிற ஆடியன்ஸுக்கு மட்டும் தான் உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். அடுத்து இந்த ஃப்ரேஸ் மேட்ச்க்கான எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஸோ இங்கே நான் 2 கீவேர்டு எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா யோகா கிளாஸஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதில் லோக்கல் யோகா கிளாஸஸ் அப்படின்னு தேடினாலும் நம்மளோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். அப்புறம் பிகினர் யோகா கிளாஸஸ், அதுக்கப்புறம் ஆன்லைன் யோகா கிளாஸஸ் இப்படி எல்லாம் தேடும் போது நம்மளோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது யோகா கிளாஸஸ் அப்படின்றது கம்பைண்டாக தான் இருக்குது. இங்கே யோகா கிளாஸஸ் இது ரெண்டுமே மிஸ்பிளேஸ் ஆகவே இல்லை. ஆனால் முன்னாடியும் பின்னாடியும் ஃப்ரேஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனில் நம்மளோட ஆட் வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்து யோகா ஃப்ரீ கிளாஸஸ். ஸோ இங்கே நம்மளோட கீவேர்டு வந்து ஸ்பிளிட் ஆகி நடுவில் ஃப்ரீ அப்படின்ற வேர்டு வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான கேசஸில் நம்மளோட ஆட் வந்து கூகுள் டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி யோகா பிகினர் கிளாஸஸ், அப்புறம் யோகா ப்ராக்டிஸ் கிளாஸஸ், ஸோ இந்த மாதிரி யூஸர் தேடும் போது நம்மளோட ஆட் வந்து அப்பியர் ஆகாது. ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டிராவல் இன்சூரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இன்டர்நேஷனல் டிராவல் இன்சூரன்ஸ், அப்புறம் டிராவல் இன்சூரன்ஸ் கோட்ஸ், அப்புறம் பெஸ்ட் டிராவல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஸோ இந்த மாதிரி தேடும் போது இந்த கீவேர்டுக்கான கேம்பெயின் கண்டிப்பாக ரன் ஆகும். அதே மாதிரி பெஸ்ட் டிராவல் டைம் இன்சூரன்ஸ், அப்புறம் இன்சூரன்ஸ் ஃபார் டிராவல், அப்புறம் டிராவல் சேஃப்டி இன்சூரன்ஸ், இந்த மாதிரி தேடுற ஆடியன்ஸ்க்கு உங்களோட ஆட் வந்து கூகுள் கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஃப்ரேஸ் மேட்ச்ல நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான், உங்களோட கீவேர்ட் யூசரோட சர்ச் கொரியில எக்ஸாக்டா இருந்தால் மட்டும் தான் உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் கூகுளில் வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு தேடி இருக்கேன். ஸோ இங்கே ஒரு சில ஆட்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல webex-infinity.com ஆட் வந்து அப்பியர் ஆகுது. நான் அங்கே தேடி இருக்கிற சர்ச் கொரி பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் டெவலப்மெண்ட், இந்த இடத்துல வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் பெங்களூர் அப்படின்னு தேடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா webex-infinity.com அப்படின்ற வெப்சைட் திரும்பவும் அப்பியர் ஆகுது. ஸோ இவங்க ஃப்ரேஸ் மேட்ச்ல வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம வெப்சைட் டெவலப்மெண்ட் தேடினாலும் வருது. அதே மாதிரி வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் பெங்களூர் அப்படின்னு தேடினாலும் அவங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரேஸ் மேட்ச் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். சரி வாங்க இப்போ நம்மளுடைய ஆட் அக்கௌண்ட்ல போயிட்டு இந்த ஃப்ரேஸ் மேட்ச் கீவேர்டை ஆட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராட் மேட்ச் கீவேர்டா கார் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் ரன்னிங் ஷூ அப்படின்றத யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதை நம்ம ஃப்ரேஸ் மேட்சை மாற்றுவோம். இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கொட்டேஷன் மார்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் டபுள் கோட்குள்ள கார் இன்சூரன்ஸ் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ரன்னிங் ஷூவுக்கும் டபுள் கோட்குள்ளே யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது கூகுள் இதை ஃப்ரேஸ் மேட்சாக கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ டாப் கார் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு தேடினாங்க அப்படின்னா இந்த ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரேஸ் மேட்ச் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.